ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அட்டை பாக்ஸிலிருந்து நீளமாக இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கேலை வந்து அளவாக வச்சுட்டு இந்த மாதிரி பென்சிலால் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஒரு 10 பீஸ் வந்து இந்த நீல வட்டத்தில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லா பீஸுமே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லா பீஸுமே கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம சைடு எல்லாமே கட் பண்ணி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள், கொஞ்சம் பெரிய சர்க்கிள், கொஞ்சம் குட்டி சர்க்கிள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாட் க்ளூ கன் வந்து ஆனில் வச்சுருக்கேன். ஹாட் க்ளூ கன் தான் தேவை அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட இந்த அட்டை எல்லாமே ஒட்டலாம். பட் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 4 அட்டையுமே ஒட்ட போகிறோம். கீழே இருக்க 2 அட்டை பார்த்திங்கன்னா ஈவனாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வச்சு ஒட்டக்கூடிய இந்த அட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவும், அதை விட கொஞ்சம் உள்ளடங்கி இருக்க மாதிரி இன்னொரு அட்டையை வச்சு ஒட்டுறேன். ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்க மாதிரி தான் வச்சு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 அட்டை எடுத்து இந்த அட்டையோட இந்த கீழ் சைடில் இந்த மாதிரி நேராக தான் வச்சு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்க்கல புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் 2 அட்டை எடுத்து, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அட்டை கொஞ்சம் நீளமாகவும் அதை விட ஒரு அட்டை கொஞ்சம் உள்ளடங்கி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த சைனிங்காக இருக்க சைடு ஃபுல்லாகவுமே நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சு ரெடி பண்ணுங்கள். இந்த ஸ்மூத்தான சைடில் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சைனிங்கான ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இன்னும் 2 அட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணும்னாலுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகலாம். உங்களோட வேலில் வந்து எவ்வளோ பெருசாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் அட்டைகளை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம அந்த சர்க்கிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே எப்படி வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தா நமக்கு லேஸாக இருக்கு இல்லையா, அதனால இந்த பேக் சைட்லேயுமே நம்ம வந்து அங்கங்கே ஒரு அட்டை இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேக் சைடில் அங்கங்கே ஒரு அட்டை வச்சு ஒட்டிக்கோங்க. நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக வேண்டிதான். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு அங்கங்கே ஒட்ட போகிறோம். இப்படி தான் ஒட்டணும் அப்படின்ட்டு இல்லை, உங்கள் மெயின்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல இந்த சர்க்கிள் வந்து ஒட்டணும் அப்படின்ட்டு தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நான் அந்த பெரிய சர்க்கிள் வந்து இந்த இடத்துல ஒட்டுறேன். அடுத்து அந்த குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 3 சர்க்கிள் போல் ஸோ இந்த இடத்துல ஒட்ட போகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வந்துட்டு ஃபைனலாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.
எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வால் ஹேங்கிங் அப்படின்னாலே ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் நம்ம வேலில் வைக்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே. சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு, போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் இதில் ஒட்ட போகிறதில்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். பேக் சைட் மட்டும் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடில் எல்லா இடத்துலையுமே அந்த சர்க்கிள் எல்லாத்துலேயுமே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் பண்ணியாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கூட இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் எடுத்துக்கலாம். கோல்டு கலர் இல்லை சில்வர் கலர், உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இந்த பேக் சைடால் இந்த மாதிரி பெயிண்ட்டை தொட்டுட்டு அப்படியே ஒரு டாட்டாக நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதுதான். சர்க்கிளோட இந்த எட்ஜஸில் வந்துட்டு இந்த டாட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா சர்க்கிள்ஸ்லையுமே வைக்க போகிறோம். இப்போது அதுக்குள்ளேயே இன்னொரு ரவுண்டு கொஞ்சம் சின்ன சின்ன டாட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சேம் கோல்டு கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் கோல்டுனாலே அது ஒரு அழகு இல்லையா. ஸோ யாருக்கெல்லாமே பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, 2 லேயர் போல் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், மிடில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லா சர்க்கிளையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் போட்டு இந்த அட்டையில் ஒட்டி அப்படியே நம்ம வந்து வேலில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப அழகான வால் ஹேங்கிங் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டை பாக்ஸிலிருந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைட்டான பெயிண்டிங் உள்ள வேலில் இந்த பிளாக் கலர் வால் ஹேங்கிங்கை நம்ம ஸ்டிக் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அட்ராக்டிங்கான ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.